துல்கர்னைன். திருக்குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயம் 18 83 முதல் 99 வரை உள்ள வசனங்களில் துல்கர்னைன் என்ற மாமனிதரின் வரலாற்றை கூறுகிறது. ஐரோப்பிய நாடான சோவியத் ஜார்ஜியாவின் தலைநகரம் தீப்லிசி நகரமாகும். இது கிமு 6வது நூற்றாண்டில் வாழ்ந்த துல்கர்னைன் சமூகத்தார் வாழ்ந்து வந்த இடமாகும். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யாஷிஃபியின் சந்ததியினர்தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார். யாஜூஜின் கூட்டத்தாரை தாத்தாரியர் என்றும் மாஜூஜ் கூட்டத்தாரை மங்கோலியர் என்றும் அழைப்பார்கள். தீபிலிசியிலிருந்து கொக்கேஷிய மலைத்தொடரில் தாரியால் மலை இடுக்கிற்கு செல்லும் பாதை வழிதான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். தாரியாவிற்கு மறுபுறம் வாழ்ந்து வந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரில் நாகரிகமற்ற காட்டு மிராண்டிகளான கோத்திரத்தார் வாழ்ந்தனர். அவர்கள் தாரியால் மலை இடுக்கு வழியாக காக்கசஸ் மலைத்தொடரின் தெற்கு பகுதிக்கு வந்து கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த செய்தியைத்தான் தீபிலிசி மாநில பல்கலைக்கழகத்தில் உள்ள வரலாற்று பேராசிரியர் டாக்டர் டெடவி டுண்டுவா கூறுகிறார். Yes, there are some passes, but the most important pass was this pass, because most aggressive tribes were living beyond this pass. அந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றும்படி அந்த ஜார்ஜியா நாட்டு மக்கள் அவர்களது மன்னரான துல்கர்னைனிடம் கேட்டுக்கொண்டார்கள். சைரஸ் என்ற பாரசீக மன்னர் தான் துல்கர்னைன் என்பதுதான் பிரபலமான கருத்தாகும். அவர் கூறியதை பற்றி அல் குர்ஆன் சூரத்துல் கஹ்ஃப் அத்தியாயம் 18 வசனம் 96 பின்வருமாறு கூறுகிறது. آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا. நீங்கள் இரும்பு பாலங்களை எனக்கு கொண்டு வாருங்கள் என்றார். பிறகு அவை இரு மலைகளின் இடையே நிரம்பி உச்சிக்கு சமமாகும்போது ஊதுங்கள் என்றார். அதனை அவர் நெருப்பாக ஆக்கியதும் பின்னர் உருக்கிய செம்பை என்னிடம் கொண்டு வாருங்கள், அதன் மேல் ஊற்றுகிறேன் என்றார். ரஷ்யாவில் உள்ள முஸ்லிம் மாநிலமான ஒசத்தியாவிற்கு செல்லும் வழியில் இந்த தாரியால் மலையிடுக்கில் தான் அந்த மதிர்ச்சுவர் கட்டப்பட்டது என்பதுதான் சிலரின் கருத்தாகும். அல்லாஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். அந்த வலுவான சுவரின் காரணத்தால் ஜார்ஜியா உள்ளிட்ட இடங்களில் உள்ள மக்கள் யாஜூஜ் மாஜூஜுடைய அக்கிரமங்களிலிருந்து தப்பித்தனர். ஆனால் தாரியாவில் இப்பொழுது அந்த சுவர் இல்லை. அந்த சுவர் கட்டுவதில் தமது பொறியியல் நிபுணத்துவத்தை பொதுமக்களின் நன்மைக்காக பயன்படுத்திய துல்கர்னைன் பெயரை அல்லாஹ் திருக்குர்ஆன் வழியாக இறுதி நாள் வரையிலும் நிலைநிறுத்தினான். லௌகீக ஆத்மீக ஞானம் பெற்ற மனிதர்களே, துல்கர்னைன் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றுங்கள். உங்களது அறிவு ஞானத்தை சமுதாய நன்மைக்காக பயன்படுத்துங்கள். அது உங்களுக்கு இரு உலகங்களில் நன்மையை தேடித்தரும். பிற்காலத்தில் தாரியாவில் கட்டப்பெற்ற கல்சுவரின் சிதிலங்களை இப்பொழுதும் காண முடியும்.